ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முக்லூ ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள், ராகி தினையெல்லாம் முத்தி போச்சு. ஸோ இப்போது வயல் அறுவடைக்கு வந்துடுச்சு. பாருங்கள், இந்த நிவர் புயல் வந்ததும் போதும் இந்த பயிரெல்லாமே படுத்துடுச்சு. ஸோ ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோன்னா பயிர் நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோன்னா பயிர் வந்து நல்லா படுத்து கிடக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க பயிரை வந்து அறுக்கிறது கஷ்டம், இருந்தாலும் அறுத்து ஆகணும் இல்லைங்களா. இப்போது அறுவடை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், பயிரெல்லாம் நல்லா முத்திருச்சு. இப்போ இந்த வயலில் பார்த்தோன்னா அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. பாருங்க, வெயிலுன்னு கூட பார்க்காம வயல் அறுவடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இது ஒரு பெரிய வயலாக இருக்குது. இந்த வயலில் வந்து ஆல்மோஸ்ட் பாதி அறுத்து முடிச்சிட்டாங்க. வேலை சீக்கிரமாக நடந்துட்டுருக்கு. இவங்க வேலையை பார்க்கறதுக்கு பாருங்கள், ஒரு 3 கொக்கு கூட இந்த வயலுக்கு வந்திருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கொக்கு எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, வயலில் இருக்கும்போது அந்த தாள்லேருந்து அந்த தெனையெல்லாம் உதிரும் இல்லைங்களா, அதை சாப்பிட்டு போக தான் இங்கே வந்திருக்கு. இப்போது வயலில் இருக்கும்போது அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டேன். பாட ஆரம்பிக்கிறாங்க இவங்க. சூப்பர் பாட்டி, செம்மையாக பாடினீங்க. இப்போது ரொம்ப வருஷம் கழித்து நான் வயலில் இருக்கலான்ட்டு இருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி ஊருக்கு போனேன்னா அங்கே வயலில் இருப்பேன். ஒரு 15 வருஷம் கழித்து இப்போ வயலில் இருக்க போகிறேன். வயலில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அருவாள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இப்போது வயல் அறுத்தது பார்த்தோம். அறுத்து இந்த மாதிரி லைனாக வச்சு விட்ருப்பாங்க. இதை வந்து
ஒரு 2-3 நாள் நல்லா காஞ்சதுக்கு அந்த தாளெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தெனை காஞ்சிருக்கும், தாள் காஞ்சிருக்காது. ஸோ தாள் காயிற வரைக்கும் ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணி அதை வந்து கட்டுக்கட்டாக கட்டி அங்கங்கே வயலில் வச்சு விட்ருவாங்க. இப்போ எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வயலுக்கு வயல் கட்டுறத வீடியோ எடுக்கணும்னு நான் வந்தேன். அப்போ இந்த தாத்தா மட்டும் எல்லாரும் வீடியோ கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆனால் இந்த தாத்தா மட்டும் பாப்பா என்னெல்லாம் வீடியோலாம் எடுக்காத, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குன்னு கடைசி வரைக்கும் அவர் முகத்தையே காட்டவே இல்லை. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, வயலில் கட்டி அங்கங்கே கிடச்சி வச்சுருப்பாங்க. அது வந்து எந்த இடத்துல போர் போடுறோமோ அதுக்கு பக்கத்தில் எல்லா கட்டியும் எடுத்து வந்து ஒரு தாப்பா மேலே போட்டு வைப்பாங்க. ஏன்னா கிட்ட இருக்கும்போது போர் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால கிட்ட கொண்டு வந்து ஒரு கட்டாக போட்டு வைக்கிறாங்க. பாருங்கள், வயல் அறுக்கும்போது ஒரு சில தினையெல்லாம் கீழே விழும். அதுக்கப்புறம் வயல் அது காஞ்சி வயல் கட்டும்போது ஒரு சில தினை கீழே விழும். அது கட்டும்போது கீழே விழும். அந்த கட்டுங்களாம் எடுத்து வந்து ஒரு இடத்துல போடும்போது கொஞ்சம் தினை கீழே விழும்.
இப்படியே பார்த்தோன்னா இந்த வருஷம் பார்த்தோன்னா எங்கள் ஊர் சைடெலாம் ரொம்ப லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா நிவர் புயல் வந்து நிறைய மழை வந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா நிறைய தென்னெல்லாம் கீழே விழுந்துச்சு. அப்புறம் கட்டி கீழே போட்டதும் அது நிறைய வயலில் பார்த்தோன்னா அது நனைஞ்சு அது செதில் பிடிச்சி ஒரு சில வயலில் பார்த்தோன்னா முளையே வந்துட்டுருக்கு. கடைசியாக பார்த்தோன்னா உழுதவங்க கணக்கு பார்த்தா உலக்கக்கூட மிஞ்சாது அப்படின்றதுக்கு கரெக்டாக தான் இருக்குங்க இந்த வருஷம். என்ன பண்ணுறது, இருந்தாலும் விதைக்கிறது நிறுத்த மாட்டாங்க, அறுவடை செய்கிறதும் நிறுத்த மாட்டாங்க. என்ன தான் லாஸ்ட்டில் போனால் கூட கண்டிப்பாக எல்லா வருஷமும் விதைச்சு தான் தீருவாங்க. பாருங்கள், இந்த அண்ணா பார்த்திங்கன்னா இங்கே போர் போட்டுட்ருக்காங்க. போர் போடுறது ஒரு கலை தான். ஏன்னா எல்லாரும் அதை வந்து கரெக்டாக செய்ய முடியாது. எதுக்காக போர் போடுறதுன்னு பார்த்தோன்னா இது இன்னும் நல்லா காயணும், அந்த தென்னை வந்து இன்னும் நல்ல ஒரு பக்குவத்துக்கு வரணும், அதுக்காக தான் போர் போட்டு வைப்பாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 15 நாள் இந்த வயல்லே இருக்கும். போர் போடும்போது கரெக்டாக பாருங்கள், இந்த கட்டுங்களை அடுக்கிட்டே வரணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா கூட மழை தண்ணி வந்து பார்த்தோன்னா உள்ளே இறங்கிரும். நல்ல கை தேர்ந்தவங்க போர் போட்டாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே இறங்காமல் அப்படியே கீழே இறங்கி வந்துடும். பாருங்கள், போர் போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து அந்த செதில் பவுட்ரு போட்டு போர் போட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கரையான் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். பாருங்கள், ஒரு பக்கமாக அடுக்கிட்டே போகணும், நல்லா அழுத்தி போர் போடணும். பாருங்க, இந்த போர் போடுறது அப்படின்ட்டு அது ஒரு கலை தான். ஏன்னா மழை தண்ணி வந்து உள்ளே இறங்காத மாதிரி பாருங்க ஜிக்ஜாக்ல போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போடும்போது மழை தண்ணி இறங்கவே இறங்காது. பாருங்க, இங்கே மழை பெஞ்சுன்னா கூட அப்படியே சல்லுன்னு கீழே இறங்கிடும். கொஞ்சம் கூட உள்ள மழை தண்ணி இறங்காத மாதிரி இந்த மாதிரி போர் போட்டிருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஒரு சைடு ஃபுல்லாக போட்டுட்டு வருவாங்க, திரும்ப அடுத்த சைடு போவாங்க, திரும்ப இந்த சைடு வருவாங்க. இது அப்படியே க்ளீனாக அடிக்கிட்டே போவாங்க. எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சாய்ந்த வரைக்கும் ஒரு சிரிச்ச முகத்தோடைய ஒரு டயர்ட்னஸை காட்டிக்காமல் செய்கிறவங்க தான் கண்டிப்பாக நிஜமாக நம்ம சல்யூட் பண்ண வேண்டியவங்க இவங்க. இப்போது இந்த போர் போட்டு முடித்ததுக்கப்புறம் இது ஒரு 15 டேஸ்க்கு அப்படியே விட்டுருவாங்க. இதை வந்து ஒரு 15 டேஸ் கழித்து வந்து பார்த்தோன்னா ஒரு களத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த களம் எப்படி செய்யறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முகலூர் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.